ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 346 பார்க்க போகிறோம். எடுத்தது த வேனிஷிங் ஸ்ட்ரா ஹேட் க்ரூ எ மிஸ்டீரியஸ் வாட்ச்மேன் அப்பியர்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இந்த இடத்துல வச்சு லூஃபியோட ஸ்ட்ரா ஹேட் கீழே விழுந்ததை காட்டுவாங்க. ஒரு கோல்டன் ஆர்மரில் இருக்க மாதிரியான ஒரு விஷயம் வரும். அது அந்த ஸ்ட்ரா ஹேட்டை கையில் எடுத்துட்டு பின்னாலே நடந்து வர போல இருக்கும். ஃப்ராங்கி அண்ட் ராபின் பேசிக்கிட்டே போவாங்க. இவங்க க்ரூல இருந்து சில பேர் காணாம போயிருக்காங்க இல்லையா, அதை பத்தின டிஸ்கஷன் தான் ஃப்ராங்கி வச்சுட்டு இருப்பான். ராபின் யாரும் கொல்லப்படாம இருந்தா சந்தோஷம்பா. ஃப்ராங்கி இப்படி நீ மோசமா பேசாம வரையான்பா. இந்த இடத்துக்கு அந்த கோல்டன் ஆர்மர் போட்டவன் நடந்து வரவும் ஃப்ராங்கி ராபின்ல அப்படியே ஸ்டன்னா இருப்பாங்க. இந்த இடத்துல வச்சு அந்த கோல்டன் ஆர்மர்க்குள்ள இருக்கவன் கண்ணை காட்டுவான். திடீர்னு பார்த்தா கால் ஸ்லிப் ஆகி விழுந்திருப்பான். ஃப்ராங்கிக்கு ஒண்ணுமே புரியாது. பார்த்தா அந்த கோல்டன் ஆர்மர்ல வந்தது லூஃபியா இருக்கும். டே ஜோரோ சாஞ்சி எங்கடா போயிட்டீங்கன்பான். ஃப்ராங்கி மண்டையிலே தட்டி ஏன்டா ஃபன் பண்றக்கு இதுவாடா நேரம்பான். லூஃபி அடே இந்த மாதிரியான ஆமரை பார்த்தா ஒரு ஆம்பளைக்கு போடணும்னு தோணாதான்பான். ஃப்ராங்கி நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குல்லன்பான். லூஃபி அதனால தானே நீயும் உடம்ப மொத்தமும் ஸ்டீல் ஆக்கிட்டு இதயத்தை மட்டும் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன்பான். ஃப்ராங்கி அதே தானன்ட்டு ரொம்ப சென்டிமெண்டலா ஃபீல் ஆயிட்டு கிட்டார் எடுத்துட்டு பாட்டு பாட தயாராவான். லூஃபி யோ பாடு பாடுன்பான். ஃப்ராங்கி ஒருத்தன் வழி தவறினாலும் ஒரு ஆணோட இதயம் அவனுக்கான வழியை காட்டுங்கிறத பண்ணி நிரூபிச்சுட்டு இந்த பாட்டுக்கு சைபாக் ஃப்ராங்கியோட டிராவலிங் பாட்டுன்னு வைக்க போறேன்பா. வைங்சங் யாரா நீங்க இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கீங்கன்பா. ராபின் அந்த பக்கமா போனவ எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஹால் அந்த பக்கம் இருக்குன்பா. லூஃபி நிஜமாவான்கவும் ராபின் அந்த பக்கம் எதையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி இருக்கும். வைங்சங் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். ராபின் இது அதுவா இருக்குமோன்னு யோசிக்கும் போது லூஃபி இந்த பக்கம் வந்தவன் உசாப் மத்தவங்க எல்லாம் கிடைச்சிட்டாங்களான்னு கேட்பான். ராபின் இல்ல இந்த ரூம் முதல்ல பாருங்கன்பா. இது வெளியே போறக்கான பாத போலையும் இருக்குங்கிறத சொல்லுவா. ஃப்ராங்கி அரேனா போல இருக்குன்பா. வைங்சங் இது அதை விட குழப்பமானதுன்ட்டு நீங்க நேரா வந்து எங்க ட்ராப்ல மாட்டிக்கிட்டீங்கன்பா. ஒரு ஆர்மர்ட் கை ஃப்ராங்கியை மேல இருந்து தாக்க வருவான். ஜஸ்ட் மிஸ்ல ஃப்ராங்கி தப்பிச்சிருப்பான். லூஃபி அந்த பர்சனை முழுசா பாக்குறப்ப ஆர்மர் போட்டிருப்பான்ல அது கூட இருக்குன்பா. ராபின் அவன் மேல ஸ்பேஸ் ஏரியும் அவன் உயிரோட இருக்கானா கண்டிப்பா வந்தவனும் ஜாம்பியா தான் இருக்கணும்பா. ஃப்ராங்கி அப்ப இது கதையை சீக்கிரம் முடிக்கணும்பா. அது ஃப்ராங்கி கூட ஃபைட் பண்ண வரவும் ஃப்ராங்கி அதோட அட்டாக்ஸ் எல்லாம் தடுத்துட்டு ஸ்ட்ராங் ரைட் பண்ணி அடிச்சு பறக்க விட பாப்பான். அது ரொம்ப தூரம் பின்னால போனது. அதோட கத்தியை வச்சு பிளஸ் மார்க் மாதிரி வச்சு அடிச்சிருக்கோம். ராபின் அதை பார்த்து ஷாக்காவா. ஃப்ராங்கி ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சிருப்பான். பார்த்தா அந்த பிளஸ் மார்க்ல வந்த அந்த பவர் பின்னால இருக்க சிவரெல்லாம் பொழந்துட்டு போயிருக்கோம். லைக் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்லைஸ் வச்ச போல. ஃப்ராங்கி கத்தியை வச்சு ஆட்டம் காட்டுற இரு நானும் என்னோட வெப்பனை உனக்கு காட்டுறேன்ட்டு வெப்பன்ஸ் லிஃப்ட் பண்ணுவான். ஃப்ராங்கி அவனை முடிச்சு விட்டாச்சுன்ட்டு ரிலீஃப் ஆகிறப்ப திடீர்னு அந்த ஆர்மர் மேன் எந்திரிப்பான். லூஃபி பார்த்துட்டு அவன் டஃபா இருக்கான்பான். திடீர்னு பார்த்தா அவன் ஃப்ராங்கியை தாக்க வந்திருப்பான். ஃப்ராங்கி அந்த அட்டாக்கை தடுத்திருப்பான். இதுக்கப்புறம் அவன் ஃப்ராங்கியை டிஃபீட் பண்ண போல இருக்கும். இதை பார்த்தா லூஃபி அண்ட் ராபினே ஷாக் ஆயிருப்பாங்க. அந்த ஆர்மர் மேன் அவங்க கிட்ட நெருங்குறப்ப ஃப்ராங்கி அவன் தலையை பிடிச்சி அவனை தூக்கி எரிஞ்சிட்டு என்ன தாண்டி போகணும்னா என் பணத்தை தாண்டி தான் போகணும்பான். லூஃபி அவன் என்ன நானும் உத்து பாக்குறப்ப திரும்ப எந்திரிப்பான். லூஃபி அவன் ரொம்ப டஃப் தான் போலன்பான். ஃப்ராங்கி நம்ம வெளியே வச்சு சில ஜாம்பிஸை சமாளிச்சோம்ல அது போல இல்லைன்பான். வைங்சங் சிரிச்சிட்டு இருக்கோம். லூஃபி பார்த்துட்டு யாரா அந்த பைத்தியக்காரன்பான். வைங்சங் இப்பதான் நீங்க ஜாம்பிஸோட ட்ரூ பவரை டேஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்கு சோர்வாகாது, அதுகளுக்கு வலிக்காது, அதுக்கு திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்குங்க. அதுலயே இப்ப சண்டை போடுறது கூட உங்களால சண்டை போட முடியலையே. இதுக்கு அடுத்து ஜாம்பி ஜெனரல்ஸ் வருவாங்க. அதுல ஒருத்தன் பைரட்டு கன்ஸ் ஹேண்டில் பண்றவன் ரொம்ப மோசமான இறக்கம் இல்லாத சாமுராயெல்லாம் வருவாங்க. அவங்களெல்லாம் எப்படா சமாளிக்க போறீங்க லூசர்ஸ். நீங்க அவங்க முன்னால நிக்க கூட முடியாதுன்பான். லூஃபி என்னடா சொன்னேன்ட்டு அதை சேஸ் பண்ணலான்னு பாப்பான். பார்த்தா பாதை அடைச்சிருப்பானுங்க. ராபின் இதுக்கப்புறம் நேரா தான் போயாகணும்பா. பட் முன்னாலங்கிறப்ப லூஃபி திரும்பி பாக்குறப்ப ஜாம்பி ஜெனரல்ஸ் எல்லாரும் இங்க வந்திருப்பாங்க. ஃப்ராங்கி அண்ட் ராபின் தான் பயப்படுவாங்க. லூஃபி என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்கீங்கன்பான். ஃப்ராங்கி ஜாம்பி ஜெனரலோட சண்டை போட்ட அனுபவத்துல சொல்றேன் இவங்களை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போதுன்பான். லூஃபி அடே எல்லாருமே ஆர்மர் போட்டிருக்காங்கன்பான். ஃப்ராங்கி நான் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டதுக்கே போராட வேண்டியதா இருந்துச்சு. அதனால எல்லாத்தையுமே கையாளுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது. அது முட்டாள்தனம்பான். லூஃபி நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குதான். ரெண்டாவது இவங்களோட சண்டை போட ஒன்னும் நம்ம வரலையன்பான். ராபின் நம்ம இங்க இருந்து போகணும்னா கோர்ட்யார்ட்ல சந்திச்சுக்கணும்பா. லூஃபி நல்ல ஐடியா தான்ட்டு எனக்கு இதுக்கப்புறம் யாரும் காணாம போக கூடாதுன்பான். ராபினும் சரின்பா. இந்த இடத்துல ஜாம்பி ஜெனரல்ஸ் தாக்க வருவாங்க. லூஃபி ஒரு கை பாத்தரலான்பா. ஃப்ராங்கியும் கண்டிப்பான்பா. இதுக்கப்புறம் அப்சலாம காட்டுவாங்க. அவன் லோலா கிட்ட நாமியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு சொல்லதும் அவன் நாமியை கொல்றக்காக வெறி பிடிச்சு தோத்துவாளையா அவளை எப்படியா ஸ்டாப் பண்ணலான்ட்டு தான் தேடிட்டு இருப்பான். பத்தாவது சைட்ல செவுத்து உடச்சுக்கிட்டு பரப்பா. அப்சலாம் அடியே லோலா நெல்லுடின்பா. அவளும் இவனை பார்த்ததும் கிஸ் பண்றக்கு வருவா. அப்சலாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த கிசையும் வாங்காம போராடிட்டு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவான். முடியாது. நாமியோட போட்டோவை திரும்ப காமிச்சு ஏ லூசு பீஸ்டே நான் உனக்கு தெளிவா தானே சொன்னேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவதான். அதனால தேவையில்லாம எங்க வழியில நீ குறுக்க வராதேன்பான். லோலா அந்த போஸ்டர் வாங்கி புடுங்கி கசக்கி போட்டு கேட் பர்க்லர் அடியே உனக்கு நான் இறக்கமே காட்ட மாட்டேன்ட்டு கொல்ல விடுவா. அப்சலாம் லோலா அடியே நெல்லுடின்பா. லோலா நான் உனக்கு இறக்கமே காட்ட மாட்டேன்ட்டு வேகமா வருவா. அப்சலாம்
சலாம் தயவு செஞ்சு நெல்லு லோலான்னு கத்துவான். இதுக்கப்புறம் நாமி சைட் காட்டுவாங்க. அந்த டாக் பென்குயின் நம்பர் 3 இருக்கும் இல்லையா, அது பொண்ணுக்கு மேல கைய வச்சா நான் உங்க எவனையும் சும்மா விட மாட்டான்டான்ட்டு மத்த வைல்ட் ஜாம்பிஸோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். நாமி இதை பார்த்து குழம்பிட்டு இருக்கப்ப உசாப்பு இருந்துட்டு ஆமா இங்க என்ன தாண்டா நடக்குதுன்பான். சாப்பரும் லைட்டா குழம்பி போன போலதான் இருப்பான். நாமி மட்டும் அதோட ஃபைட்டிங் ஸ்டைல நோட் பண்ணிட்டு நீங்க அதோட ஃபைட்டிங் ஸ்டைல பாத்தீங்களான்ட்டு இது அப்படியே இருக்க வாய்ப்பு இல்லைன்பா. வைல்ட் ஜாம்பிஸ் இந்த பென்குயின் மேல செம்ம கடுப்பா இருக்குங்க. அடே நீ என்ன லூசாடா, இங்க பாரு இதுக்கு மேல இங்க யாரையும் கடுப்பேத்தாம இரு, அந்த பக்கம் இருக்கா பாரு அவளும் நம்மளோட எனிமில ஒருத்தி தான், எல்லாத்தையும் முடிச்சுட வேண்டியது நம்ம கடமைன்பானுங்க. 3 சிம்பிளா உமன் மேல கை வைக்கிறது மேனஸ் இல்ல, பார்க்க போனவங்க எல்லாத்துக்கும் நான் டேபிள் மேனஸ்னா என்னன்னு கத்து கொடுக்கணும் போலயன்பா. நாம இந்த வார்த்தைகளை கேட்டதுமே நான் உறுதியா சொல்லுவேன் இது அவனே தான்பா. இப்ப ஏஎஃப் இந்த வீடியோவை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நாம இது அவனே தான் மென்ஷன் பண்ணிருப்பா இல்லையா, அந்த விதத்துல இந்த கேரக்டர் என்னவா இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்து அது ரிவீல் ஆகிற பார்ட்ல நீங்க சொன்ன பதில் கரெக்டா தப்பான்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறம் பெரோனாவை காட்டுவாங்க. அவ ஆட்களோட 1000s அன்னைக்கு போயிருப்பா. இந்த ஷிப்ல தானே ஸ்ட்ரா ஹேட்ஸ் போய் crocodile காலி பண்ணது, அப்புறம் வேர்ல்ட் கவர்மெண்ட் எல்லாம் எதிர்த்தது. அந்த வகையில இந்த ஷிப்குள்ள என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்குமோன்ட்டு சிரிச்சுட்டே ஷிப்குள்ள போறத காட்டுவாங்க. இதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. அவன் உடம்ப சுத்தி இந்த ஸ்பைடர் வெப் இருக்கு இல்லையா, அதால கட்டி வச்ச போல இருக்கும். அண்ட் அவன் இருக்க இடமும் ரொம்ப டார்க்கா இருக்கும். பார்த்தா அவன் ஒரு சவப்பெட்டிக்குள்ள இருப்பான். திடீர்னு ஒருத்தங்க அதை ஓபன் பண்ணி உள்ள இருக்க ஜோரோவை வெளியெடுப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, கெக்கோ மோரியா தான். இந்த இடத்துல திடீர்னு ஒரு ஸ்பாட்லைட் ஆன் ஆகும். ஜோரோவே எதுக்குடா அந்த வெளிச்சம்பான். கெக்கோ மோரியா கிரீப்பியா சிரிப்பான். இந்த இடத்துல என்னாச்சுங்கிறத தெளிவா காட்ட மாட்டாங்க. வெளிச்சடிக்கும் போது ஜோரோவோட நிழல் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த இடத்துல அவனோட நிழல் இருக்காது. அவனை தூக்கி கெக்கோ மோரியா போட்டதும் அவன் சாஞ்சி மேல போய் விடுவான். இது மூலமா சாஞ்சிக்கும் இதே விஷயம் தான் நடந்திருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிராங்கி அந்த பக்கம் ஒரு ஜாம்பி ஜெனரல ஸ்ட்ராங் ரைட் வச்சு அடிச்சு காலி பண்ணிட்டு நீங்க யாரு கூட மோதுறன்னு தெரியாம மோதுறீங்கடான்பான். ராபின் அவ சைட் ட்ரெயின் ஃப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணுவா. லூஃபி வழிய விடுங்கடான்ட்டு பசூக்கா பண்ணி தப்பிச்சு போலான்னு பாப்பான். பார்த்தா அந்த ஜாம்பி ஜெனரல்ஸ் திரும்ப எந்திரிப்பாங்க. பிராங்கி இவனுங்க ரொம்ப கடுப்பேத்துறானுங்கன்பான். திரும்ப நம்ம ஆளுங்க அவங்களோட ஃபுல் எனர்ஜியை கொடுத்து ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். லூஃபி எங்க வழியில குறுக்க வராம இருக்கடான்பான். பார்த்தா ஜாம்பி ஜெனரல்ஸ் திரும்ப அட்டாக் பண்ண வருவானுங்க. ராபின் இவங்களை கடந்து போறது ஈஸியில போலயன்பா. பிராங்கி இவனுங்களை எத்தனை தடவை அடிச்சு காலி பண்ணாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்கானுங்கன்பான். லூஃபி பிடிவாதக்காரனுங்க தான்ட்டு கம் கம் கேட்லிங் பண்ணுவான். இந்த இடத்துல வச்சு ஒருத்தன் 36 கேலிபர் ஃபீனிக்ஸ் பண்ணுவான். லூஃபி அது ஜோரோவோட மூவ் ஆச்சுன்ட்டு ஜோரோ நீயாடான்பான். பார்த்தா வந்தவன் ஸ்வாட்ச்மேனுக்கு முதுகுல தழும்பு இருந்தா அது அவமானம்பான். அண்ட் அவனை கம்ப்ளீட்டா காட்டுறப்பெல்லாம் செம்ம ஃபன்னியா இருப்பான். லூஃபி நீ இப்ப கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருந்தாலும் நீ ஜோரோ தானன்பான். அவன் என் பேரு ஜீகரோன்பான். லூஃபி இல்ல ஜோரோன்பான். ஜீகரோ தேவையில்லாத பேசாத பைரட்டுன்ட்டு அவன் வாயில கத்திய வச்சுட்டு நீ என்னோட பிறவி எதிரிடா, உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்பான். லூஃபி நீ ஜோரோவே தாண்டான்ட்டு சிரிப்பான். திடீர்னு இந்த இடத்துல லூஃபிய பின்னால இருந்து யாரோ தாக்கணும் போல இருக்கும். அவனோட பேக் மட்டும் செப்பரேட்டா பறந்து வந்து விழுகும். பிராங்கி அவன் தரப்புக்கு அவன் சைட்ல இருக்க ஆட்களோட மோதிட்டே தான் இருப்பான். பட் அவனுக்கே ஒரு முடிவு தெரியாத போல வந்துகிட்டே இருப்பானுங்க. ராபின் தான் பிராங்கிய கைய பிடிச்சுக்கன்ட்டு நல்லா அவனுங்க நடுவுல மாட்டவன தப்பிக்க வச்சு இந்த பக்கம் கூட்டிட்டு வந்திருப்பா. பிராங்கி இவனுங்க விடுற மாதிரி தேடிட்டு ஃப்ரெஷ் ஃபயரை பயன்படுத்துவான். அவனுங்க ஆல்ரெடி பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டரை ப்ரிப்பேர்டா வச்சிருப்பானுங்க. பிராங்கியே வெறுத்திருப்பான். அவனை தாண்டி 3 பேர் அந்த பக்கம் போகவும் ராபின் எப்படியோ சமாளிச்சு அவங்கள காலி பண்ணிருப்பா. இதுக்கப்புறம் எப்படியாவது தப்பிச்சா போதும்னு வெளியே ஓடி வரப்ப ராபின் லூஃபி எங்கேன்னு கேப்பா. பிராங்கி அவன் வேற அந்த ஸ்டூபிட் ஆர்மரை போட்டிருந்தானே, இப்ப அவன் எங்கேன்னு வேற தெரியல, அவனும் காணாம போயிருக்க மாட்டானேன்னு கேட்பான். ராபின் ஆனா அவனுக்காக இங்க காத்திருக்க முடியாது, ஏன்னா அந்த ஜாம்பிஸ் வந்தா நம்ம மாட்டி போன்பா. பிராங்கி இந்த இடத்துல லூஃபின்னு கத்த ஆரம்பிக்குவான். இந்த பக்கம் செயின் வழியா ஒரு சவப்பெட்டி போவோம். அதுக்குள்ள லூஃபி வந்துட்டு கத்திட்டே இருப்பா, என்ன விடுங்கடா, என்ன வெளியே போக விடுங்கடான்னு. பிராங்கி அண்ட் ராபின் வாய்ஸை கேட்டு ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க. பிராங்கி அடைய பைத்தியக்கார எப்படா போய் அதுல மாட்டின்ட்டு காப்பாத்தலான்ட்டு ஓடுவான். திடீர்னு பார்த்தா மங்கின்ட்டு ஒரு புது உருவம் வந்திருக்கும். அது ஸ்பைடர் மங்கியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாக்கலைன்னா அவங்க முன்னாலதான் இருக்கேன் பாத்துக்கங்கன்னு. ராபின் இது என்ன ஜெயின்ட் ஸ்பைடர் ஆன்பா. பிராங்கி இது குரங்கா இருந்தாலும் என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்பா. லூஃபியோட சவப்பெட்டி அந்த பக்கம் போட்டிருப்பாங்க. பிராங்கி அது விழுந்த போல இருக்குன்ட்டு ஏன்டா எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்பான் அந்த மங்கி கிட்ட. அந்த ஸ்பைடர் மங்கி நீங்களே சீக்கிரமா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப உங்க இடத்துல நான் இருந்தேன்னு வைங்களேன், முதல்ல ஏன் மேலதான் அக்கறையா இருந்திருப்பேன்பான். பின்னால பார்த்தா ஜெனரல் ஜாம்பிஸ் வரும். முன்னால பார்த்தா ஜெயின்ட் ஸ்பைடர் மங்கி இருக்கு இல்லையா, அது அவ்வளவுதான், உங்க க்ரூவோட கதை மொத்தமா முடிஞ்சுது. நல்லா வந்து பொறியில மாட்டினா எலிமாய் சிக்கிட்டீங்களான்னு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. என்ன சப்போர்ட் பண்ண நீங்க செய்ய வேண்டியதுலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும்தான். அண்ணா 342வது வீடியோல கம்ப்ளீட்டா என் ஃப்ரஸ்ட்ரேஷனை கொட்டி தீர்த்திருப்பேன். ஜஸ்ட் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் தான் எனக்காக யோசிக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தேன். இல்ல அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கிறத நீங்க எல்லாரும் தெளிவா புரிய வச்சிட்டீங்க எனக்கு. அண்ட் இந்த தமிழ் அனிமே ஃபேமிலிங்கிறது ஜஸ்ட் ஒரு நேமா இல்லாம நம்ம இந்த ஒரு போட்ல எத்தனை வருஷ காலத்துக்கு டிராவல் பண்ண போறோமோ அது வரைக்கும் ஹாப்பியா ஜாலியா டிராவல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அண்ட் கடைசியா Chivalry Reminds The Traitorous Zombie Protects நாமிங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.